السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. فضل بسم الله الرحمن الرحيم. وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارة. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: كل داء دواء أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி வல்லல் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி நம்முடைய இந்த தீனுடைய மஜ்லிஸை நாம் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லா தீன்களை மார்க்கல்வியை படித்து அதன்படி அமல் செய்து பிற மக்களுக்கு அதை எடுத்து சொல்லக்கூடிய சிறந்த ஒரு வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தார் உரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிறான். அதேபோல நோய் வரக்கூடிய நோயாளிகளாகவும் நம்மளை ஆக்கியிருக்கிறான். அந்த நேரத்திலே நோய் இருந்தெல்லாம் நம்ம எல்லாம் எப்படி பாதுகாப்பது, மருந்துகளை எப்படி உட்கொள்வது, அதனுடைய கடமைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நோயை குணமாக்கக்கூடிய விதங்கள் எப்படியெல்லாம் நமக்கு வைத்திருக்க என்பதை சற்று சிந்திக்க கடமை பெற்றக்கூடிய வீடியோவை தான் அதனுடைய வீடியோவை நம்ம இன்ஷா அல்லாஹ் பகிர்ந்து கொள்ள நாடுகிறோம். இந்த வீடியோவிலே பார்க்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தாய்மார்கள், பெரியோர்கள், சிறியவர்கள் இதிலே பார்த்து கொண்டிருக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விளக்கத்தை தந்து நல்ல நோய் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தால் உரிவானாக. நோய் என்று சொன்னாலே நமக்கு சாதாரண வரக்கூடிய ப்ரெஷரு, சுகரு, அட்டாக்கு, கண்ணு வலி, கை வலி, முட்டு வலி, கிட்னி பாதிப்பு, அது மாதிரி என்னென்னமோ வியாதிகள் புதுசாக வரக்கூடிய வியாதிகள் சொல்லிகிட்டே இருக்கலாம். அத்தனை வியாதியிலிருந்தும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பு செய்ய வேண்டும், நோயில்லாத வாழ்க்கை தர வேண்டும். ஏன்னு சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட பேசக்கூடியவங்கள நபியாக இருப்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்போ ஒரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு வித்தியாசமாக அல்லா இடத்துல கேட்பாங்க: யா அல்லாஹ், இவ்வளோ நாளாக நீ அல்லாவாக நான் அடியாராக உன்னிடத்துல கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பேன், நீ அதில் பதில் சொல்லி இருந்து கொண்டிருந்தாய். இந்த தடவை நான் அல்லாவாகவும் நீ ஒரு அடிமையாகவும் இருந்தா என்னிடத்துல நீ என்ன கேட்பாய் அல்லாஹுவே என்று ஒரு வித்தியாசமான கேள்வி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மட்டும்தான் அப்படி கேட்பாங்க. இது வேற யாரும் அப்படி கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த அல்லாஹ் இடத்துல பேசக்கூடியவங்க கலீமுல்லா என்று அல்லாஹ் பேர் வைக்கப்பட்டான். அவங்களுக்கு பேர் சூட்டப்பட்டது அல்லாஹ்வுடைய பேசக்கூடிய நபி என்று. அப்போ அல்லாஹ் சொல்லுவான்: மூசாவே, நான் உன்னுடைய அடிமையாக இருந்தேன், நான் என்ன கேட்பேன்னு சொன்னால் ஆரோக்கியத்தை கேட்பேன், உடல் ஆஃபியத்தை கேட்பேன் என்று அப்போவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுவான் நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்போ பாருங்க, ஆரோக்கியம் என்று சொன்னால் மனிதனுக்கு எவ்வளோ முக்கியமானது. சொல்லுவாங்களா இல்லையா, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும். சித்திரம் வரையறதுக்கு ஃபேஸ் தேவை, இடம் தேவை. இடம் இருந்தால் தானே சித்திரம் வர முடியும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஆரோக்கியம் இருந்தால் தான் வாழ முடியும். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த வார்த்தையை சொன்னால், மூசாவே நீ புரிஞ்சுக்க, நான் ஒரு அடிமையாக இருந்த ஆரோக்கியத்தை எனக்கு முக்கியமாக தேவை, அதுதான் கேட்பேன்னு சொன்னாங்க. நமக்கெல்லாம் அது ஒரு மிகப்பெரிய பாடம். அப்படிப்பட்ட உலகத்தில் நாம் எல்லாம் மருந்து தீங்காதவங்க யாருமே இல்லை, மாத்திரை சாப்பிடாதவங்க யாருமே இல்லை. ஏதோ ஒரு மாத்திரை தினசரி சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஏன் சொல்லுவாங்க, அப்போல்லாம் உணவுகளை அதிகமாக சாப்பிடுவாங்க, மருந்து கம்மியாக எடுப்பாங்க. இப்போ உணவு கம்மியாக எடுத்துகிட்டு மருந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஜெனரேஷனாக உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க: குல்லு தாயின் தவா, எல்லா நோவுக்கும் அல்லாஹ் மருந்து வச்சிருக்கிறான். எல்லா நோவுக்கும் அல்லாஹ் மருந்து வச்சு தான் நோவை இறக்குறான். அந்த நோவை நம்ம எப்படி அதை வெல்லறது, நோவில்லாத வாழ்க்கை வாழ்வது, இஸ்லாத்தினுடைய ஆரோக்கியம் என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு தந்தது குர்ஆன் ஷரீஃப். வனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். நம்பிக்கையாளர்களுக்கு நோய் நிவாரணியாகவும் அருளாகவும் உள்ளவற்றை குர்ஆனை நாம இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்றானே. குர்ஆன்
பரிசுத்தமான கலாம் அதை நம்ம எத்தனை பேர் ஓதி ஷிஃபாவை தேடக்கூடியவராக இருக்கிறோம். சும்மா வீட்டில் பறக்கத்துக்காக வேண்டி வச்சுருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பறக்கத் செய்வானாக. ஆனால் தினசரியாக ஓதி அந்த பறக்கத்தை எடுக்கணுமா இல்லையா? அப்படிப்பட்ட அந்த ஷிஃபா தரக்கூடிய அந்த குர்ஆனை நம்ம மேலே தூக்கி வச்சுட்டோம். நம்ம நோயெல்லாம் வாங்கி மருந்துகளை சாப்பிட்டு பட்டுட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நோயையும் குணமாக்கி ஆரோக்கியம் தருவதற்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. பல நம்முடைய உபதேசங்களை செய்வாங்க பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க நமக்கு சொல்லித் தருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உபதேசம் செய்கின்றார்கள், சொல்லித் தருகின்றார்கள். முதலாவது நீங்கள் மருந்து எடுக்கின்ற பொழுது, மாத்திரைகளை சாப்பிடுகின்ற பொழுது பொதுவாகவே என்ன செய்யுங்க? பிஸ்மில்லா என்று சொல்லி மருந்துகளை உட்கொள்ளுங்க. அது தேய்க்கிற மருந்தாக இருந்தாலும் சரி, சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, முழுங்கிறதா இருந்தாலும் சரி, பிரட்டுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் அவனுடைய பெயரை கொண்டு எனக்கு ஷிஃபா தருவாயாக என்று தக்குவாவை கொண்டு தவக்குலை வைத்துக்கொண்டு நீங்கள் மருந்துகளை உட்கொள்ளக்கூடியவர்களாக இருங்க என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் பாடமாக கற்றுத்தருகின்றார். இப்போ அந்த விஷயத்தை நாமெல்லாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம்? சும்மா மருந்து தூக்கி அப்படியே நின்றுக்கிட்டாகவும் உட்காந்துக்கிட்டாகவும் எங்கேயோ பார்த்துக்கிட்டு அப்படியே சாப்பிட்டு ஏதோ கடமைக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு எந்த தவக்கலும் இல்லை, எந்த பிஸ்மியும் இல்லாமல் சாப்பிட்ருக்குறோம். ஆனால் அப்படி சாப்பிடாதீங்க. ஏன்னு சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய சம்பவத்திலிருந்து நம்ம எல்லாம் அது உணர கடமைப்பட்டிருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு தடவை அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, அல்லாஹ்வே எனக்கு வயிற்று வலிக்குது யா அல்லாஹ், வவுறு வலி எடுக்குது யா அல்லாஹ் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், அந்த மலைக்கு கீழே ஒரு செடி இருக்குது, செடியை போய் நீங்கள் சாப்பிட்டா அது சரியாக போயிடும்னு சொல்லுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அது மாதிரி போய் அந்த செடியை பிரித்து சாப்பிட்டாங்க, குணமாயிடுச்சு. பல மாதத்துக்கு பிறகு அதே மாதிரி மறுபடியும் வயிறு வலி ஆரம்பமாகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நம்ம அந்த செடியை சாப்பிட்லாம் அப்படி தான் நம்ம நினைப்போம். அது மாதிரி அவங்களும் போய் போனாங்க, செடியை எடுத்தாங்க, சாப்பிட்டாங்க, குணமாகலை. அல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க, யா அல்லாஹ் நீ சொன்ன செடியை சாப்பிட சாப்பிட்டேன், குணமாயிருச்சு. ரெண்டாவது அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணேன், போய் சாப்பிட்டேன், ஆனால் குணமாகலையே அல்லாஹ் என்று கேட்டப்போ அல்லாஹ் அப்போ தான் சொல்லுவான், மூசாவே நீ தடவை கேட்கும் போது தக்குவாவோடு பயத்தோடு என்னிடத்தில் கேட்டு, என்னுடைய தக்குவான் மூலமாக கேட்டு அதை என்னுடைய பிரியத்தோடு என்னுடைய நாமத்தோடு நீ அதை சாப்பிட்டாய், அது குணமாயிருச்சு. சொல்லுவாங்களா துவா தவா? ஒன்றும் இல்லை, தவா மட்டும் போட்டால் குணமாகாது. துவாவும் நம்ம கேட்கணும், மருந்தும் உட்கொள்ளணும், மருந்தும் சாப்பிடணும், துவாவும் செய்யணும். ரெண்டுமே இருந்தது உங்கள்கிட்ட. மூசா நபியே தடவை நீங்கள் அந்த இலையை சாப்பிடும்போது உங்கள்கிட்ட ரெண்டுமே இருந்தது. துவாவும் தவாவும் தவக்கலும் இருந்தது. இனிமேல் தவக்கல் வச்சிங்க. ரெண்டாவதுபடி அது செடி நல்லா இருக்குது அப்படின்பதற்காக வேண்டி நேராக போனீங்க, சாப்பிட்டீங்க, குணமாகலை. இதுதான் நம்முடைய நிலைமை. அல்லாஹுடைய துவாவும் தவாவும் பிஸ்மில்லாவும் சொல்லி அந்த மருந்தை சாப்பிடும் போது நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை தருகிறான். உடனடியாக மருந்த மாத்திலிருந்து நம்மளையெல்லாம் விடுவிக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் நம்ம எல்லாம் செய்வோமாக. அது மாதிரி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, எது சாப்பிட்டாலும் வலது கையில் சாப்பிடுங்க. இதெல்லாம் சருத்து. இதெல்லாம் நம்ம பேணுதலான முறையிலே அல்லாஹ் தக்வாவோடு முறையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுத்தந்த முறையை நம்ம எல்லாம் மருந்துகளை சாப்பிட்டு வாழ்க்கையில உணவுகளை சாப்பிட்டோம்னு சொன்னால் எந்த நோயுமே நமக்கு வராது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எந்த வைத்தியமே இல்லை. அவங்க வந்தாங்க, சுன்னத்தான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. யாருமே நோயாளியாக பார்க்கல, எந்த டாக்டருக்கும் வேலை இல்லை. இப்போ பாருங்க, வீதிக்கு டாக்டர் போட்டு எங்கே போனாலும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெட்டியாக உட்காந்துருக்குறோம். புக் பண்ணி போனாலுமே போக முடியல. பொருளாதார செலவு, நேர செலவு, டயர்டு, எல்லாமே நம்முடைய வாழ்க்கையே மிகவும் நரகத்துக்குரிய வாழ்க்கையாக போய்கொண்டது. காரணம் என்ன? நம்முடைய அந்த நடவடிக்கையில் இஸ்லாத்தினுடைய அடிப்படை இல்லாத காரணமாக எல்லாம் நோயாளியாகவே செத்து மாண்டுட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பு தர வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, வலது கையிலே சாப்பிட வேண்டும், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட வேண்டும். அது மாதிரி உட்கார்ந்து தான் சாப்பிட வேண்டும். மருந்து தானே, தண்ணி தானே என்று சொல்லி கவனக்குறைவாக நம்ம சாப்பிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்ம இடத்துல என்ன செய்வான்? ஆட்டம் காட்டி விடமாட்டான். எனவே தான் உட்கார்ந்து வலது கையிலே அல்லாஹ் தக்வாவோடு பிஸ்மில்லாவோடு நீங்கள் சாப்பிட்டு
கடைசியா அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு என்று அவனுக்கு நன்றி செலுத்துங்க. இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குதா இன்றைய காலகட்டத்தில்? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. நம்முடைய பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்ததை போன்று நம்மெல்லாம் அதை சாப்பிட்டு ஆரோக்கியம் உள்ளவங்களாக எல்லா நோயாளியும் நோய் குணமாய் சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தருவானாக. நிறைய சகோதரர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, துவா செய்யுங்க, நோயினால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கெல்லாம் நோயினால் கஷ்டப்படுகின்றார்களோ, சிரமப்படுகின்றார்களோ, அல்லாஹுவே எல்லோருடைய நோயும் நீ சிஃபாவை கொடுத்து ஆரோக்கியத்தை தருவாய் ரஹ்மானே. அடுத்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, 4 மலக்குமார்கள் நோயாளி இடத்துல வருவாங்களாம். 4 மலக்குமார்கள். 1வது மலக்குடைய டியூட்டி அந்த ஆரோக்கியத்தை, அந்த சக்தியை, நோயாளியுடைய சக்தியை அந்த மலக்குமாரை பிடிச்சு வச்சுருவாங்களாம். சக்தி இல்லாமல் பார்க்குற நோயாளிகளுக்கு அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க. அந்த காரணம் மலக்குமார்கள் அந்த ஆரோக்கியத்தை சக்தியை, உடம்புல உள்ள சக்தியை பிடிக்கிறாங்களாம். 2வது மலக்கு நாக்கினுடைய டேஸ்ட், சுவையை அப்படி எடுத்துடுறாங்களாமா. எது சாப்பிட்டாலும் நமக்கு ஒன்றுமே நாக்கு சுவை தெரியாது. 3வது மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், முகத்தில் உள்ள ஒளியை அப்படியே பிடுங்கிறாங்களாமா. 4வது மலக்குமார் என்ன செய்கிறாங்க, பாவத்தை எல்லாம் பிடிச்சு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு மலக்கு சக்தியை பிடிச்சிடுறாங்க, நம்ம உடம்பு உள்ள வலிமையை பிடிச்சிடுறாங்க. 2வது நாக்குடைய டேஸ்ட்டை பிடிச்சி, நமக்கு எது சாப்பிட்டாலும் டேஸ்ட் தெரியறதில்லை. 3வது மலக்கு என்ன பிடிக்கிறாங்க, முகத்தில் உள்ள ஒளியை. நோயாளியை பார்த்தா நம்ம முகம் என்ன வாடி கிடக்குது, முகமூடி ஒரு சந்தோஷம் கலையே இல்லையே அப்படின்னு கேட்போம். அந்த முகத்தினுடைய ஒளியை அவங்க அப்படி பிடித்து வைத்து விடுகின்றார்கள். 4வதாக என்ன செய்கின்றார்கள், அவங்களுடைய பாவங்களை எல்லாம் என்ன செய்கிறாங்க, பிடித்து வச்சிடுறாங்க. எனவே தான் நோயாளிகளை சந்திப்பது நம்ம இஸ்லாத்தில் சுன்னத்தான கடமையாக இருக்குது, வலிவான சுன்னத்து. ஏன்னு சொன்னால் அந்த நோயாளிகள் துவா அல்லாஹ் கபூல் ஆக்கின்றான். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான், நோயாளுடைய பாவங்களை மன்னிக்கிறான். அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ் இடத்தினுடைய அந்த பாவங்களை மன்னித்து நம்மளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோயிலிருந்து பாதுகாப்பு கொடுக்குறான். அதனால தான் நோயாளிகளை சந்திப்பது இஸ்லாத்தினுடைய கடமையாக இருக்கிறது. அப்போ 4 மலக்குமார்கள் பிடித்து விடுகின்றார்கள். அவங்க குணமான உடனேயே என்ன செய்கின்றார்கள், மலக்குமாரெல்லாம் அந்த 4 பேருமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அப்படி திருப்பி கொடுக்க சொல்லிடுறான். அதில் 3 பேருமே கொடுத்துட்றாங்க. 4வது மலக்கு பாவத்தை பிடித்தவர்கள் மலக்கு அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியான் நோய்வாய்ப்பட்டு ரொம்பவும் பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு இருந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுத்திருந்ததுக்காக வேண்டி அவங்களுடைய பாவமெல்லாம் மன்னிச்சு விடுங்க, திருப்பி கொடுக்க வேணாம், மற்றெல்லாம் கொடுத்துருங்க, உடம்ப சக்தியை கொடுத்துருங்க, நாவனுடைய டேஸ்ட்டை கொடுத்துருங்க, முகத்தினுடைய ஒளியை கொடுத்துருங்க. ஆனால் நீங்கள் பாவம் மட்டும் அவங்களுக்கு கொடுத்துடாதீங்க. ஏன்னு சொன்னால் என்னோட அடியார்கள் அவங்க நோயினால் ரொம்ப கஷ்டமாக ஆயிட்டாங்க, எனவே நீங்கள் பாவத்தை எல்லாம் அவங்க மன்னிச்சிருங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானா என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய மேதை, இமாம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, மதீனாவினுடைய வாசல் என்று சொல்லுவாங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனத்து வாசல், அவங்க மதீனத்து வாசல் திறந்து வைக்கக்கூடிய வாசல்னு சொல்லுவாங்க. அந்த வாசலான அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அவ்வளோ மார்க்க மதீனாவுடைய வாசல்னு சொன்னாலே அந்த வாசல் மிக முக்கியமான வாசல் வழியாக போகக்கூடிய எல்லா அறிஞர்களும் கல்விகளும் படித்ததை போன்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அறிவுத்திறன் மிக அதிகமான அறிவுத்திறன் உள்ளவங்க தான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க நமக்காக வேண்டி நோயாளிகள் நோய் வராமல் பாதுகாப்பிற்காக வேண்டி சில உபதேசங்களை நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். ஒன்றாவது சொல்லுவாங்க, உணவு உண்ணக்கூடிய நேரத்தில் என்ன செய்யுங்க, முதலாவது கொஞ்சம் சுண்ணத்துக்காக உப்பை எடுத்து நாக்கில் வச்சு தொட்டு விடுங்க. உப்பு முன்னோர்கள்லாம் செய்வாங்க. அந்த உப்பு சுண்ணத்தான முறையில் முன்னோர்கள்லாம் செய்கிற நம்ம பார்த்துருக்குறோம். உப்பு எடுத்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் அந்த தஃப்தரில் உப்பு வச்சுருப்பாங்க. அந்த உப்பு எடுத்து நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் நாக்கில் வச்சிடணும். கொஞ்சம் அதிகமாக இல்லை, அளவு மீறினா அமிதமாக நெஞ்சாகும். எனவே அந்த உப்பு கொஞ்சமாக உப்பு நாக்கில் தொட்டு வைக்கணும் மூலமாக
70 வகையான நோய் ஷிஃபா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உப்பில் வைத்திருக்கிறான், அந்த சுன்னத்தான காரியத்தில். அதை நீங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க. ரெண்டாவது, பேரித்தம்பழத்தை என்ன செய்யுங்க, தினசரியாக ஒரு 7 பேரித்தம்பழத்தை சாப்பிடுங்க. உங்கள் உடம்பில் உள்ள இரத்தத்தை அல்லாஹ் சுத்தப்படுத்துவான் என்று சொல்லி தருகின்றார். அது மாதிரி பேரித்தம்பழம் மாதிரி முந்திரி, கருப்பு முந்திரி, அதையும் இங்கே சாப்பிட்டு அந்த இரத்தத்தை சுத்தப்படுத்துவதாக அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லி தருகின்றார்கள். அது மாதிரி கொஞ்சமாக கறி, மட்டன், சிக்கன் சாப்பிடுவது கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம்னா அதிகம் சாப்பிடக்கூடாது. அதிகமாக பார்க்குறோம் நம்ம எவ்வளோ கறி வந்து சாப்பிட்டு வீணான முறையிலே என்ன செய்கின்றார்கள், அது மூலமாக நோய் அதிகப்படுத்தக்கூடியவர் தான் அதிகமாக இருக்கும். டாக்டர்லாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, டாக்டர் நம்ம வந்து எச்சரிக்கைப்பாங்க. ஆஸ்பத்திரி மருத்துவத்துக்கு போனால் மருந்து கொடுத்து என்ன சொல்லுவாங்க, பீடி சிகரெட் குடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, கறி அதிகமாக சாப்பிடக்கூடாது, பொரிச்சது எண்ணெயில் பொரிச்சது கறி வகைகள் அதிகமாக சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம எல்லாம் கேட்டு நம்ம சரியான முறையில் அதை நடந்தால் தான் நோய் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான முறையில் ஆரோக்கியம் தருவான். அதை விட்டு போட்டு அதிகமாக சுகரு ப்ரெஷர் வந்தவங்க அவங்க அந்த மாதிரி உப்பும் இனிப்பையும் அதிகமாக சாப்பிடுவாங்க, மருந்து சாப்பிடுவாங்க, நோய் குணமே ஆகாது. டாக்டர் எது சொன்னாலும் அவங்க சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளையும் நமது இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளையும் அந்த நோயாளிகள் சரியான முறையில் கேட்டு அதை சாப்பிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அழகான முறையிலே நம்ம ஆரோக்கியமான முறையிலே இருந்து அல்லாஹுக்கு இபா செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காரணமாக தருவான். எனவே தான் டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் காலையில் மாலையில் என்ன செய்யுங்க, எக்ஸசைஸ் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. யார் எக்ஸசைஸ் செய்கிறது, கேட்டுட்டு அப்படி விட்டுருவாங்க. எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கின்றார்கள், இந்த ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபா பெருமக்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தாங்க, நல்ல அமல் செய்தாங்க, இம்மையும் மறுமையும் வெற்றி பெற்றாங்க. எனவே தான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நமக்கு உபதேசம் சொல்லித்தரக்கூடிய விஷயத்திலே கறி சாப்பிடுவது அளவா, ஒரு துண்டு 2 துண்டு சாப்பிட்டு அதை அப்படியே முடிச்சுக்கணும், அது நல்லது உடம்புக்கு அப்படின்றாங்க. அதுபோல் மிஸ்வாக்கு செய்யுங்க, அடிக்கடி மிஸ்வாக்கு செய்யுங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னுடைய உம்மத்து சிரமம் அடையாமல் விட்டால் நான் எப்பொழுதும் மிஸ்வாக்கு செய்ய வேண்டும் என்று நான் கடமையாக்கியிருப்பேன். அவங்க வந்து சிரமப்படாமல் இருந்திருந்தால் நான் சொல்லியிருப்பேன் என்று எச்சரித்தாங்க பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்ன சொன்னால், அந்தளவுக்கு அதில் நோய் சிஃபா தரக்கூடிய விஷயமா இருக்குது. வாயை சுத்தமாக வைத்துக் கொள்வது, சளி பிடிக்காமல் இருப்பதற்கு, கிருமிகள் தொட்டாமல் இருப்பதற்கு. அடுத்தடுத்து இந்த அரபியாக்கள் இப்போவும் சோப்பில் பேனா இருக்குது, இல்லையே மிஸ்வாக்கு வச்சுருப்பாங்க. அந்த மிஸ்வாக்கு செய்வது அவ்வளோ சுன்னத்து. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி கட்டத்திலே அந்த சக்கராத்துடைய நிலையிலே மிஸ்வாக்கை வாங்கி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அதை மென்று கொடுப்பாங்க, தேய்ச்சி விடுவாங்க மிஸ்வாக்கு. இன்னும் சவுதி எல்லாம் போனோம்னா தொழுவுக்கு நிற்கிறதுக்கு முன்னாடி, தொழுவுக்கு தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விஸ்வாக்கு அப்படியே தேய்ச்சிட்டு தக்பீர் கட்டுவாங்க. இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்தளவுக்கு அது அதிகமான சுன்னத்தான விஷயமும் உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயம்தான் அந்த மிஸ்வாக்கு செய்வது. நாமும் குறைஞ்சபட்சம் காலையில் மிஸ்வாக்கு போடுறோம், பல்லு தேய்க்கிறோம், மாலையிலையும் சாயந்தரமும் நம்ம மிஸ்வாக்கு போட்டோம்னு சொன்னால் ஆரோக்கியத்துக்கு நல்லது. தான் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, மிஸ்வாக்கு அதிகமாக செய்யுங்க, இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்து சொல்கிறாங்க அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, குர்ஆன் அதிகமாக ஓதுங்க. வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா வ ரஹ்மத்துல் முஃமினீன், நம்பிக்கையாளர்களுக்கு நோய் நிவாரணியாகவும் அருளாகவும் உள்ளவற்றை குர்ஆனை படிப்பதற்காக இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி தந்தது குர்ஆனை நாம் மறந்து விட்டோம், மேலே வைத்து விட்டோம். கொஞ்சமாவது எடுத்து ஓதணும். நமது முன்னோர்கள், இமாம் பெருமக்கள், சஹாபா பெருமக்கள் காலையில் ஒரு குர்ஆன், மாலையில் ஒரு குர்ஆன். நோன்பு மாதத்தில் என்ன செய்வாங்க, 2 குர்ஆன் ஓதுவாங்க. நோன்பு மாதங்களில் 2 குர்ஆன் ஓதுவாங்க. மற்ற நாட்களில் ஒரு குர்ஆன் ஓதுவாங்க. நம்ம குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் ஆகுது, இல்லைன்னா ஒரு 4-5 பக்கமாவது ஓதி அந்த குர்ஆனை தௌரு பண்ணி ஒரு 6 மாதத்தில் 7 மாதத்தில் முடித்து அடுத்த குர்ஆன் ஓதுவதற்கு அப்படியே கரண்ட்லேயே இருக்கணும். குர்ஆனு நம்ம தினசரியாக
நம்ம 5 நேரம் தொழுகிறோம், இல்லைன்னா காலை மாலை தொழுகிறோம், கொஞ்சம் பக்கத்தில் எடுத்து குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சமாக 4 பக்கம் 5 பக்கம் ஓதி நம்ம கணக்கு வச்சு அந்த 2 மாதம் 3 மாதம் எவ்வளோ முடியுமோ லீவு நாளில் ஓதி அந்த குர்ஆனை அப்படியே தௌர் பண்ணுவது, அப்படியே முடித்து அடுத்து ஒரு குர்ஆன் முடித்து அடுத்த ஒன்று ஆரம்பம் இப்படியே கடல்லையே நம்ம ஓதக்கூடிய குர்ஆனை வச்சுட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் ஷிஃபாவும் மாமருந்தும் அந்த குர்ஆனில் இருக்குது. நிச்சயமாக நம்ம எல்லாம் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக நம்ம எல்லாம் அல்லாஹ் ஆக்குவானாக. அதே போன்று குர்ஆனை ஓதுவதை போன்று அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, உணவுகளை சரியான நேரத்தில் நீங்கள் உட்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். காலையில் நேரமாக சாப்பிடணும், ஒரு 7-8 மணிக்கு நேரமாக காலையில் சாப்பிடுவது, மாலையில் சாப்பிடுவது ஒரு 9 மணிக்குள்ளே சாப்பிட்டு விட வேண்டும். நம்மளாம் எப்படி சாப்பிட்றோம்? காலையில் உணவு சாப்பிடுவதே இல்லை, அது நோய்க்கு காரணமாக ஆகுது. திருப்பூர் பொறுத்த அளவுக்கு என்ன செய்கிறோம்? காலையில் சாப்பிட்றதே இல்லை, எழுந்துச்சு ஒன்று டீ சாப்பிட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டு அப்படி வேலைக்கு ஓடிடுறோம். சாயந்தரமாக இரவில் 10 மணி 10:30 மணி 11 மணிக்கு சாப்பிட்றோம். ரெண்டுமே தப்பு. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மட்டும் இல்லை, எல்லா சஹாபா பெருமக்களும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமாருடைய வரலாறை பார்க்குறோம். காலையில் நேரமாக சாப்பிடுவாங்க, 9 மணிக்குள்ளே சாப்பிட்ருவாங்க. அது மாதிரி நைட்டும் 9 மணிக்குள்ளே சாப்பிட்டு நேரமாக படுத்து காலையில் நேரமாக எந்திரிச்சிருவாங்க. 3 மணி 3:30 மணி 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க. இந்த அழகான ஒரு உணவு உண்ணக்கூடிய திட்டத்தை நம்ம கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாம் இந்த அழகானவற்றை அறிந்து நடக்கக்கூடியவளாக அல்லாஹ் ஆக்குவானாக. அதே போன்று அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, நற்குணமான வாழ்க்கை வாழ வேண்டும். இன்னக்கா அலா ஹுல்கின் அலீம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை நற்குணத்தின் மீதே நம்ம இறக்கியிருக்கோம் தான் சொல்லுவான். நற்குணம் மிக முக்கியமானது. யார் எப்படி எந்த கட்டணமும் எண்ணாமல், டென்ஷன் ஆகாமல், கோல் சொல்லாமல், புறம் பேசாமல், ஃபித்னா பண்ணாமல், மனசு அப்படியே ராகத்தாக நல்ல நற்குணமான உள்ளத்தை யார் வச்சிருக்கிறாங்களோ எந்த நோவும் வராது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாதி நீங்கள் பார்க்கணுமா என்று சொல்லிவிட்டு சஹாபா பெருமக்களை சுட்டி காட்டுவாங்க. ஒருத்தர் வருவார், பார்த்துங்க சொர்க்கவாதி வந்தாங்க. 2வது நாள் சொன்னாங்க, 3 நாளும் சொன்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்பற்றி என்ன செய்கிறாருன்னு பார்த்தாங்க. வீட்டுக்கே போய் பார்க்கும்போது அவங்க எப்பவும் சுயமாக செய்கிறாங்க. என்னங்க கேட்குறாங்க, சஹாபா பெருமக்கள் கேட்குறாங்க, என்ன நல்காரியம் செய்கிறீங்க? சொர்க்கவாதியும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஒரு செய்ய நம்ம பார்க்கலையே, எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு இபாதத் செய்யக்கூடிய நிலைமை நம்ம பார்க்கலையே, என்ன செய்கிறீங்க கேட்கும்போது தான் சொல்லுவாங்க, நீங்கள் பார்க்கறதில்ல, நான் கடமை செஞ்சு யாராவது பற்றி கோல் சொன்னேன்னா, யாரையா பிறரை பற்றி நான் பித்தனா பேசுனா, பிறரை பேசி நான் கெட்ட நான் நினச்சி ஏதாவது சொன்னேன்னா, போராமப்பட்டனா, என்னுடைய உள்ளம் நற்குணமான உள்ளம் என்று அந்த சஹாபி சொன்னதை அவங்க அப்போ தான் உணர்றாங்க. அந்த அழகான உள்ளம் படைத்தவங்க, நற்குணமான உள்ளம் படைத்தவங்க இம்மையிலேயும் ஆரோக்கியத்தை தருவான். அந்த நாளை சொர்க்கவாசியை அல்லாஹ்ல எழுப்புவான். இந்த உள்ளத்தை நம்ம உள்ளத்தை கொண்டு வரணும், பக்குவமாக கொண்டு வரணும். நம்முடைய உள்ளம் அப்படி இருக்குதா? எத்தனை வேத்தை என்னென்னா நினைக்கிறோம். புதுசாக ஒரு ட்ரெஸ் போட்டு அவங்கள எப்படியெல்லாம் கற்பனை பண்ணுறோம். கொஞ்சம் பெரிய லெவலில் போயிட்டாங்கன்னா என்னெல்லாம் நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தான் நம்ம அனைவர்களுக்கும் கொடுக்கக்கூடியவனும், நம்மளை அதை எடுக்க நல்லதும் அவன் தான், கெட்டதும் அவன் தான். அவன் மீது நம்பிக்கை கூடியவங்க, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நம்பிக்கை ஈமான் உள்ளவங்க நம்ம என்ன செய்ய வேண்டும்? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லக்கூடிய அந்த பாடத்தை கற்று நம்முடைய உள்ளத்தையெல்லாம் பரிசுத்தமான உள்ளமாக, நற்குணமான உள்ளமாக, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்தை இப்போ நம்முடைய உள்ளத்தை வச்சுட்டா ஏன் நோய் வருது? ஏன் அதாகப்படுறோம்? எனவே தான் அந்த நோய் வராமல் நீங்கள் பாதுகாப்பு செய்வதற்கு நல்ல நற்குணமான வாழ்க்கையை நீங்கள் மேற்கொண்டு நடங்க. அது மாதிரி ஒழுவோடு இருங்க. எப்போதும் நேரம் கிடைக்கும் போது என்ன செய்யுங்க? ஒழுவெடுத்து கைகாலை சுத்தப்படுத்தி நீங்கள் இருங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒழுவோடு இருப்பாங்க. அதனால தான் அவங்க முன்னால் சொர்க்கம் ஃபஸ்ட்டு காலடி எடுத்து வச்சக்கூடிய நபி தோழர் யாருன்னு சொன்னால் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்களுடைய என்ன சிறப்பு என்னன்னு பார்த்தா, ஒழுவோடு இருந்து ஒழுவோடு எப்போ இருப்பாங்க? அதையும் நஃபிலான தொழுகை தொழுவாங்களாம். அது மாதிரி உண்டான ஒழுவோட சுத்தமான முறையில் இருப்பது அல்லாஹ்வுக்கும் பிடிக்கும், மலக்குமார்களுக்கும் பிடிக்கும். அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கும் நோய் இல்லாததுக்கு நிஸ்ஃபு ஈமான், அத்தஹாரத்து நிஸ்ஃபுல் ஈமான். சுத்தம் என்பது ஈமான் பாதி. அப்போ ஒழுவோடு இருப்பது இஸ்லாத்துடைய ஆரோக்கியம் தரக்கூடிய, அது எல்லாத்துக்கும் நன்மைக்கும் நல்ல விஷயத்துக்கும் அது காரணமாகக்கூடிய ஒழுவோட சுத்தமாக இருப்பது. அது மாதிரி நோய்கள் அதையும் வராமல் இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க, குடும்பத்தில் வீடு கூடுவது என்று சொன்னால் குடும்ப ரீதியாக வீடு கூடுவது,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதுக்கு அந்த இதை தந்தான்னு சொன்னால் ஹராமில் போகாமல் இருப்பதற்கும் சந்ததிகளை உற்பத்தியாக இருக்கும் தான் நம்ம வீடு கொடுவதை அல்லாஹ் வச்சுருக்கோம். ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சோசியல் மீடியாக்களில் செக்ஸ் வீடியோக்களை போட்டு மக்களை வீணடித்து அந்த அந்த சிந்தனையிலேயே பலர்கள், அந்த இளைஞர்கள், சிறு வயசு குழந்தைகளையெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, கெடுத்து விடுகின்றார்கள். எவ்வளோ பிரச்சனைகள் உலகத்தில் அதுக்காக வேண்டி எவ்வளோ வாழ்க்கை வீணாக்கப்படுகிறது நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நோய்க்கும் சீர்கெடுவதற்கும் கேவலம் அடைவதற்கும் உலகத்தில் மிகப்பெரிய அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்று சொன்னாலே இந்த செக்ஸுடைய விஷயத்தில் மனிதர்கள் போகக்கூடிய செயல்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை விட்டு பாதுகாக்க வேண்டும். வீடு கூடுவதே வாரத்துக்கோ மாதத்துக்கோ இந்த மாதிரி அந்த கொடுத்ததே அந்த சந்ததி பிறப்பதற்கும் ஹராமிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த வீடு கூடக்கூடிய அந்த செக்ஸுடைய உணர்வை அல்லாஹ் வச்சிருக்கானே தவிர அது ஒரு வியாபாரமாக்குவதற்கோ அதை சம்பாதிப்பதற்கோ அது உலகத்தில் ஃபித்னா செய்வதற்கோ அல்ல. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த செயனுடைய வீடு கூடுவதற்குரிய விஷயத்தில் நம்ம அதிகம் அதை ஈடுபடாமல் பெருமாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா எப்படி அவங்க பாதுகாத்து கொண்டார்களோ அல்லாஹ் இடத்துல ஷைத்தானுடைய பாதுகாப்பெற்று நல்ல முறையிலே பிஸ்மில்லா சொல்லி வீடு கூடி நல்ல சந்தையை உற்பத்தி எடுத்து நடந்தாங்களோ அப்படிப்பட்ட நல்ல குடும்பங்களாக, நல்லவற்றை கேட்டு நடக்கக்கூடியவங்களாக, அல்லாஹுடைய பாதுகாப்பு உள்ள ஒரு குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள்லாம் ஆக வேண்டும் என்று துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். அதே மாதிரி நோய் வராமல் இருப்பதற்கும் அது காரணமாக இருக்குது என்று அலி ரலியல்லாஹு தஆலா நம்முடைய உபதேசத்தில் சொல்கின்றார். அது மாதிரி தண்ணீர் அதிகமாக பருக வேண்டும். தண்ணீர் டாக்டர் சொல்கிறாங்களா இல்லையா, 3 லிட்டர் குடிங்க, 4 லிட்டர் குடிங்க அப்படின்னு குடிங்கன்னு சொன்னால் இது இந்த நோய் வராமல் இருக்க காரணமாக ஆகிறது. அது மாதிரி தண்ணீர் அதிகமாக குடிக்க சொல்கிறாங்க அலி ரலியல்லாஹு தஆலா. டாக்டர்களும் அதுதான் சொல்கிறாங்க. அது மாதிரி தண்ணீர் அதிகமாக கொடுத்து நோயை நம்ம வராமல் பாதுகாக்கப்பட வேண்டும். அது மாதிரி இபாதத் செய்வதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த இபாதத், அல்லாஹ்வுடைய அந்த நாட்டமான இபாதத்துகளை செஞ்சு யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் யுத்தி இல்லாஹ் வ ரசூலுஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும் அல்லா இடத்துல நீங்கள் உதவி தேடிக்கொள்ளுங்க. இப்படி ஏராளமான அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, இப்படி ஏராளமான ஹதீஸு குர்ஆன் ஆயத்து தொழுகை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆனால் அதை கவனக்குறைவாகத்தான் இருக்கிறோம். நேரம் கிடைக்கின்ற பொழுது நம்ம சரியான முறையிலே அல்லா இடத்துல தொழுது இபாத் செய்து அதிகமான ஸலவாத்துகளை ஓதி நம்ம இந்த ஆரோக்கியமான நிலைக்கு உண்டான எல்லா செயல்களையும் அறிந்து நம்முடைய நோயெல்லாம் அல்லாஹ் சிஃபாவாக்கி நோய் வராதவங்களாக ஆரோக்கியம் உள்ளவங்களாக அல்லாஹ்வுக்கு அதிக இபாத் செய்து சொர்க்கத்தில் நம் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து சங்கமிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதை கேட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறிந்தவங்க அறியாதவங்க எத்தி வைங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தம்முடைய எல்லா அமலையும் எல்லா அந்த இல்மையையும் சாலிஹான அமலாக கபூல் செய்து நம் அனைவர்களுக்கும் எல்லா தேவையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.